இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இதனாலும் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 47வது அதிகாரத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த அதிகாரத்தில் பெலிஸ்தியா அது எகிப்தியரால் மேற்கொள்ளப்படும் என்று சொல்லி இங்கே தீர்க்க தரிசனம் எரேமியாவினால் உரைக்கப்படுகிறது. எகிப்தின் இரண்டாவது நெகோ என்று அழைக்கப்படுகிற அரசன் கிமு 609 யோசியா அரசனை வென்று திரும்பும் பொழுது காத்சாவையும் கைப்பற்றினார் என்று சொல்லி வரலாறு கூறுகிறது. கிமு 604 நேபுகாத்நேச்சார் பெலிஸ்தியாவை கைப்பற்றினார். 47:5 குறிப்பிடுகிறது. 601 எகிப்து மீண்டும் காத்சாவை அது கைப்பற்றியது. ஆனால் அஸ்கலோன் என்று சொல்லப்படக்கூடிய பட்டணமானது இது நேபுகாத்நேச்சாரினால அழிக்கப்பட்ட ஒரு பெலிஸ்தியாவினுடைய பட்டணமாக இவைகள் காணப்படுகின்றன. இதை குறித்து இங்கே எரேமியா தீர்க்க தரிசனம் உரைத்து இருக்கிறதை பார்க்கிறோம். இது எதை காட்டுகிறது? ஆண்டவர் இஸ்ரவேலுக்காக பழிவாங்குகிற ஒரு தேவன் என்பதை இது அடையாளம் காட்டக்கூடியதாக இருக்கிறது. மேற்கிலிருந்து கிழக்கு தொடங்கி வரிசையாக இஸ்ரவேல் தேசத்தை சுற்றி இருந்த நாடுகள் அவர்களுக்கு அநேக இடுக்கண்களை விளைவித்தபடியினால ஆண்டவர் தன்னுடைய நாட்டிற்காக அப்படிப்பட்ட காரியங்களை பழிவாங்குதலை அனுமதித்தார் என்றே சொல்ல வேண்டும். இந்த பெலிஸ்தியர்களை குறித்து பார்க்கும் பொழுது நியாயாதிபதிகளின் காலத்திலிருந்து தாவீது காலம் வரையிலும் இஸ்ரவேலுக்கு எதிராக அவ்வப்போது போர் புரிந்து வந்தனர். தாவீதினுடைய நாட்களில் தான் அவர்கள் முற்றிலுமாக அவர்கள் தாழ்த்தப்பட்டனர். இந்த பெலிஸ்தியாவினுடைய அழிவை குறித்து ஏசாயா தன்னுடைய 14வது அதிகாரத்திலையும், எசேக்கியேல் தன்னுடைய 25வது அதிகாரத்திலையும், யோவேல் 3வது அதிகாரத்திலையும், ஆமோஸ் 1வது அதிகாரத்திலையும், செப்பனியா 2வது அதிகாரத்திலையும், சகரியா 9வது அதிகாரத்திலையும் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். ஏசாயா 14வது அதிகாரத்தில் யூதாவின் கடற்புற பகுதிகளாகிய பெலிஸ்தர்கள் அந்த ஆக்கிரமித்து கொண்டபடியினால அவர்களுக்கும் தேவனுடைய ஜனத்துக்கும் இடையே எதிர்ப்புகள் அடிக்கடி நிகழ்ந்தபடியினால பெலிஸ்தருக்கு எதிராக தீர்க்க தரிசனங்களை அங்கே ஏசாயா சொன்னதை நாம் பார்க்கிறோம். அதாவது எகிப்து மெசொப்பொத்தேமியாவை இணைக்கும் அரச பெரும்பாதையானது இந்த பெலிஸ்தியா பட்டணங்களின் வழியாக சென்றபடியினால எல்லா பேரரசுகளுக்கும் இந்த பெலிஸ்தியாவின் மேல ஒரு கண்ணு இருந்தது என்று சொல்ல வேண்டும். இங்கே ஏசாயா சொல்லும்போது, முழு பெலிஸ்தியாவே உன்னை அடித்த கோல் முறிந்ததென்று அக்கிளிப்பாயிராதே, பாம்பின் வேரில் இருந்து கட்டுவிரியன் தோன்றும், அதன் கனி பறக்கிற அக்கினி சர்ப்பமாயிருக்கும், தரித்திரனின் தலைப்பிள்ளைகள் திருப்தியாகி புசித்து எளியவர்கள் சுகமாய் படுத்திருப்பார்கள், உன் வேரை பஞ்சத்தினாலே சாக பண்ணுவேன், உன்னில் மீதியானவர்களை அவன் கொன்று போடுவான், வாசலே அலறு, நகரமே கதறு, பெலிஸ்தியாவே நீ முழுவதும் கரைந்து போகிறாய், ஏனென்றால் வடக்கே இருந்து புகைக்காடாய் வருகிறான், அவன் கூட்டங்களில் தனித்தவன் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். எசேக்கியா ராஜாவே தன்னுடைய நாட்களில் 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை மேற்கொண்டு பெலிஸ்தியர்களை அவன் முறியடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல உசியா ராஜாவும் ஆகாஸ் ராஜாவினுடைய மகனாகிய உசியா ராஜாவும் பெலிஸ்தியாவுக்கு எதிராக யுத்தமிட்டு அதனை முற்றிலுமாக அழித்து போடுகிறதை பார்க்கிறோம். அவனுடைய வேரிலிருந்து என்று சொல்லப்படுகிற காரியம் அவனுடைய சந்ததியார்கள் நிச்சயமாக உன்னை அழித்து போடுவார்கள், ஆகவே வாசலே அலறு, நகரமே கதறு, பெலிஸ்தியாவை நீ முழுவதும் கரைந்து போகிறாய் என்று சொல்லி இங்கே ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைக்கிறதை பார்க்கிறோம். எசேக்கியேலும் 25ஆம் அதிகாரம் 15 17 வரையிலும் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், பெலிஸ்தியர் குரோதக்காரராயிருந்து பல பகையாய் அவருங்க பழைய பகையாக கேடு செய்ய வேண்டும் என்று வர்மம் வைத்து பழிவாங்கினபடியினால், இதோ நான் பெலிஸ்தருக்கு விரோதமாக என் கையை நீட்டி கிரேத்தியரை சங்கரித்து சமுத்திர கரையில் மீதியானவர்களை அழித்து உக்கிரமான தண்டனைகளினால் அவர்களில் கொடிதாய் பழி வாங்குவேன், நான் அவர்களில் பழி வாங்கும் பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். அதாவது இஸ்ரவேல்
அவர்கள் காண்பித்த இஸ்ரவேலருக்கு அவர்கள் காண்பித்த மனிதாபிமானமற்ற செயலுக்காக தேவன் அவர்களை தண்டிப்பார் இங்கே என்று எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் கூறுகிறார். இஸ்ரவேல் தண்டனை அனுபவிக்க காரணம் என்ன? அதனுடைய பாவ வாழ்க்கைதான். அவர்கள் தாழ்த்தப்பட்ட பொழுது அந்நியர் கொடுமையாக மேற்கொண்டனர். தேவன் பாவ சிக்ஷைக்காக இஸ்ரவேலை கையளித்த போது இஸ்ரவேலரை நொறுக்கினவர்களை அவர் நொறுக்காமல் விட்டதில்லை என்பதை இந்த பகுதிகள் காண்பிக்கின்றன. இன்றைக்கும் கிறிஸ்துவின் பெயரை தாங்கி அநியாயம் செய்கிறவரை தேவன் பிறர் கையில இகழ்ச்சியாக ஒப்பு கொடுக்கும் சூழல்கள் இன்றைக்கும் உருவாகி வருகின்றன. ஆனால் இகழ்வோர் தங்களுக்கு உரிய தண்டனையை அடையாமல் போவதில்லை என்பதை இந்த பகுதிகள் நமக்கு அடையாளம் காட்டுகின்றன. மனம் திரும்ப வேண்டும் என்ற நோக்கத்துடன் தேவ மனிதர்கள் எழும்பி தவறு செய்ய பொழுது கிறிஸ்துவர்களை கண்டிப்பதற்காக ஆண்டவர் ஒரு சில காரியங்களை அனுமதிக்கிறார். அதே நேரத்தில் அவிசுவாச கூட்டத்தாரும் தீவிரவாதிகளும் தேவனுடைய நாமத்தில் நிற்கிறவர்கள் மேல கை வைத்தால் தேவன் அவர்களை சும்மாய் விடுவதில்லை என்பதை இந்த பகுதிகள் நமக்கு நினைப்பூட்டுகின்றன. அங்கு பாதிக்கப்படுவது தனி மனிதன் அல்ல, இழிவுபடுவது சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய நாமம் என்கிறபடியினாலே இந்த கிருபையின் காலத்திலேயும் கூட நம்ம பிறர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவ நாமத்தை தாங்கியோர் அவர்களும் தகுதியாக நடக்க வேண்டும். தேவ நாமம் தூஷிக்கும்படியாக அது அவர்கள் நடந்து கொள்ளக்கூடாது. அது மிகப்பெரிய தேவ துரோகம் அல்லவா என்கிறதை இந்த பகுதிகள் காட்டுகின்றன. இஸ்ரவேலர்கள் பாவம் செய்யும் பொழுது அவர்கள் அந்த பாவத்திலிருந்து அவர்கள் மீட்டெடுக்கப்படுவதற்காக அநேக நேரங்களில் அண்டைய நாடுகளினால சிக்ஷைக்குட்படுத்தப்படுகிறார்கள். அவர்கள் சிக்ஷைக்குட்படுத்தப்படும் பொழுது அவர்கள் கொடுமையாக தாக்கப்படுகிறதை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அண்டைய நாடுகள் இத்தனை கொடுமையான காரியங்களை செய்தபடினால இந்த எசேக்கியேல்ல பார்க்கிறோமே, குரோதக்காரராய் இருந்து பழைய பகையை அவங்க மனசுல வச்சு கேடு செய்யணும்னு நினைச்சபடினால ஆண்டவர் அவர்களை அழிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. யோவேலிலும் தீருவே, சீதோனே, பெலிஸ்தியாவின் சகல எல்லைகளே, உங்களுக்கும் எனக்கும் என்ன? இப்படி எனக்கு சரி கட்டுகிறீர்களோ? இப்படி எனக்கு சரி கட்டுவீர்களானால் நான் தாமதமின்றி அதி சீக்கிரமாய் நீங்கள் சரி கட்டினதை உங்கள் தலையின் மேல திரும்பும்படி செய்வேன். நீங்கள் என் வெள்ளியையும் என் பொன்னையும் எடுத்து இன்பமும் உச்சிதமான என் பொருள்களை உங்கள் கோயில்களில் கொண்டு போய் யூதாவின் குமாரரையும் எருசலேமின் குமாரரையும் அவருடைய எல்லைகளுக்கு தூரமாக்கும்படி கிரேக்கரிடத்தில் விற்று போட்டீர்கள். இதோ நீங்கள் அவர்களை விற்று போட்ட அவ்விடத்திலிருந்து எழும்பி வர பண்ணி நீங்கள் சரி கட்டினதை உங்கள் தலையின் மேல் திரும்பும்படி செய்து உங்கள் குமாரரையும் உங்கள் குமாரத்திகளையும் யூதா புத்திரன் கையிலே விற்பேன். இவர்கள் அவர்களை தூர தேசத்தாராகிய சவேரியரிடத்தில் விற்று போடுவார்கள். கர்த்தர் இதை சொன்னார் என்று சொல்லி இங்கே யோவேலிலே இந்த காரியங்கள் நடப்பதாக யோவேல் கூறுகிறதை பார்க்கிறோம். இதனை யோசபாத்தினுடைய பள்ளத்தாக்கின் யுத்தம் அல்லது அர்மகதான் யுத்தம் என்றும் சொல்லி அழைக்கப்படுகிறது. ஆனால் இந்த நாட்களிலே இந்த பெலிஸ்திய பட்டணங்கள் முற்றிலுமாக இல்லை, பெலிஸ்தியர்கள் என்கிற ஒரு இனமே இல்லாதபடி அவைகள் அழிக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அநேக நேரங்களில் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அவர்கள் துரோகம் செய்து கொண்டே இருந்தபடியினால் ஆண்டவர் அவர்களை இந்த பூமியிலே இராதபடி, அந்த இனமே இல்லாதபடி முற்றிலும் அழித்து விட்டதை பார்க்கிறோம். ஆமோசும் அதற்குரிய தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் 1 அதிகாரம் 6 காட்சாவினுடைய 3 பாதகங்களின் நிமித்தமும் 4 பாதகங்களின் நிமித்தமும் நான் அவதின் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவர்கள் சிறைப்பட்டவர்களை ஏதோமியரிடத்தில் ஒப்புவிக்கும்படி முழுதும் சிறையாக்கினார்களே. காசாவின் மதிலுக்குள் தீ கொளுத்துவேன், அது அதனுடைய அரண்மனைகளை பட்சிக்கும். நான் குடிகளை அஸ்தோத்திலும் செங்கோல் செலுத்துகிறவனை அஸ்கலோனிலும் இராதபடிக்கு சங்காரம் பண்ணி பெலிஸ்தியரில் மீதியானவர்கள் அழியும்படிக்கு என் கையை எனக்கு விரோதமாக திருப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொல்லி இங்கே மீண்டுமாக ஆமோஸ் தீர்க்க தரிசனம் உரைக்கிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து செப்பனியாவும் தன்னுடைய பங்கிற்கு அவரும் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். செப்பனியா 2 அதிகாரம் 4-7 காட்சா குடியேற்று அஸ்கலோன் பாழாகும், அஸ்தோத்தை பட்டப்பகலிலே பறக்கடிப்பார்கள். எக்ரோன் வேரோடு பிடுங்கப்படும். சமுத்திரக்கரை குடிகளாகிய கிரேத்தியருக்கு பெலிஸ்தியரின் தேசமாகிய கானானே, கர்த்தருடைய வார்த்தை உனக்கு விரோதமாய் இருக்கிறது.
இனி உன்னில் குடியில்லாதபடிக்கு உன்னை அழிப்பேன் அப்படின்னு சொல்லி இங்கே செப்பனியாவிலையும் காரியங்கள் சொல்லப்படுகிறது. அதனை தொடர்ந்து சகரியாவில் 9ஆம் அதிகாரத்திலும் ஆண்டவர் இங்கே சகரியாவை கொண்டு தீர்க்க தரிசனம் பெலிஸ்தியாவுக்கு விரோதமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இருந்து, அஸ்கலோன் அதை கண்டு பயப்படும், காத்சாவும் அதை கண்டு மிகவும் துக்கிக்கும். இரண்டுமே பெலிஸ்தியாவின் பட்டணங்கள். எக்ரோனும் தன் நம்பிக்கை அற்று போனபடியினால் மிகவும் பிரலாபிக்கும். காத்சாவின் ராஜா அழிந்து போவான். அகலோன் குடியேற்றிருக்கும். அஸ்தோத்தில் வேசி பிள்ளைகள் வாசம் பண்ணுவார்கள். நான் பெலிஸ்தரின் கர்வத்தை அழிப்பேன். அவனுடைய ரதத்தை அவன் வாயிலிருந்தும் அவனுடைய அருவருப்புகளை அவன் பல்லுகளின் நடுவிலிருந்தும் நீக்கி போடுவேன். அவனோ நம்முடைய தேவனுக்கென்று மீதியாக வைக்கப்பட்டு யூதாவிலே பிரபுவை போல இருப்பான், எக்ரோன் எபூசியனை போல இருப்பான் என்று சொல்லி இங்கே சகரியாவிலும் இங்கே காத்சாவினுடைய அழிவும் அஸ்கலோன் பட்டணத்தினுடைய அழிவும் உறுதிப்படுத்தப்படுகிறது. காலகாலமாக அவர்கள் தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்தபடியினாலே அநேக ராஜாக்களினுடைய நாட்களிலே அவைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்பட்டு இன்றைக்கு பெலிஸ்தியாவினுடைய இனமே இல்லாதபடி மாறிவிட்டது. காரணம், இஸ்ரவேலுக்காக தேவன் பழி வாங்கினபடியினால இன்றைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக ஆண்டவருடைய பிள்ளைகள் பாவம் செய்யும் பொழுது அநேக நேரங்களில் அநேக சிக்ஷைக்குள்ளாக உபத்திரவங்களுக்குள்ளாக உட்படுத்தப்படும் பொழுது அவர்களை கடுமையாக தாக்கினால் ஆண்டவரே மட்டாய் தண்டிக்கும் பொழுது இந்த உலகத்தின் மக்கள், அவிசுவாச மக்கள் அல்லது ஆண்டவரை விரோதிக்கிறவர்கள் கடுமையாக தாக்கினால் நிச்சயமாக அதற்குரிய பலனை ஆண்டவருடைய கரத்திலிருந்து வாங்கித்தான் ஆக வேண்டும் என்பதை இந்த பகுதிகள் நமக்கு உணர்த்துகின்றன. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகள் பரிசுத்தமாய் ஆண்டவருக்காக வாழ்ந்து தேவ நாமம் தூஷிக்கப்படாதபடிக்கு வாழ்கிற வாழ்க்கையையும், அதே போல அவிசுவாசிகளாய் வாழ்கிறவர்கள், தேவனை விரோதிக்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகளை அதிகமாய் சிக்ஷைக்குட்படுத்தாதபடி இப்படி நாம் செய்தோம் என்று சொன்னால் தேவனுடைய கரத்திலிருந்து தண்டனையை பெறுவோம் என்பதை உறுதியாய் அறிந்து வாழும்படியாக அவர்களுக்கு இது எச்சரிப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் சிக்ஷைகளின்றி வாழ்கிறதற்கு ஆண்டவருடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்தி ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் வாழ்கிறதற்கு நாம் முயற்சி எடுப்போம். ஒவ்வொரு நாளும் ஒரு ஆற்றிற்குள்ளாக, ஆற்றின் தண்ணீருக்குள்ளாக மூழ்கி இருக்கிற கூழாங்கல் எப்படி பரிசுத்தமாய் காணப்படுகிறதோ அதே போல நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் ஒவ்வொரு நாளும் மூழ்கி இருந்து பரிசுத்தமாய் வாழ்கிறதற்கு அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.